கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழை எச்சரிக்கையால் நாளை முதல் 20ஆம் தேதி வரை உதகை வருவதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு நீலகிரி ஆட்சியர் அருணா வேண்டுகோள். ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியாக இருந்ததுன்னா என்னதுலாம் வல்னரபிளாக இருக்கும் அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட். மின் தேவை அதிகரித்திருப்பதால் இந்தோனேஷியாவிலிருந்து 13 லட்சம் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்ய அரசு முடிவு. ஓரிரு மாதங்களில் முழுமையாக செயல்பாட்டிற்கு வருகிறது வடசென்னை அனல் மின் நிலையம். சென்னையில் நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, பாண்டிபுசார் உள்ளிட்ட இடங்களில் மழை. கத்திரவியல் காலத்திலும் மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. இருநூற்றி 5 நாட்களுக்கு பிறகு 50 அடிக்கு கீழாக சென்ற மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 137 கனஅடியாக இருப்பதால் தொடர்ந்து சரிவு. வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு மின்சார வாரியம் விளக்கம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும். உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சிகளை குறை கூறி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சனம். தோல்வி பயத்தில் எப்படியாவது ஓட்டு வாங்கணும், எந்த பொய்யை சொல்லியாவது ஓட்டு வாங்கணும், எதிர்கட்சிகளை ஏதாவது ஒரு குறையை சொல்லி எப்படியாவது ஓட்டு பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இதன் மூலம் நிரூபணமாகிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 10 கிலோ உணவு தானியங்கள். சட்ட பாதுகாப்புடன் உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ராகுல் காந்தி உறுதி. தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவு. சென்னையில் அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. உயர்கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அரசு, தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றறிக்கை. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பாலியல் வன்கொடுமை நடந்த தனியார் விடுதியின் மேலாளரை பிடித்து விசாரணை. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்படவில்லை. உடுமலைப்பேட்டை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. பாலியல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸை கைது செய்ய இடைக்கால தடை. தண்டனையை நிறுத்தக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் தொடங்கியது 61வது மலர் கண்காட்சி. பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை சாரல் மலையிலும் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் மலைச்சாலையில் கார் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லாரி. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கார் பயணிகள். கோடை விடுமுறையால் திருப்பதி மலையில் குவிந்த பக்தர்கள். இலவச தரிசனத்திற்காக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருப்பு. திருப்பதி மலைப்பாதையில் மினி வேன் கவிழ்ந்து விபத்து.
வேலூரைச் சேர்ந்த பக்தர்கள் 4 பேர் காயம். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைக்கிறார். செந்தில், விவரங்கள். நிச்சயமாக நந்தா, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காலை முதல் கடும் மழை பெய்ததின் காரணமாக பழைய குற்றாலத்தில் தற்போது காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர். இந்த நிலையில் நெல்லையில் இருந்து சுற்றுலாவுக்காக இங்கே குளிக்க வந்தக்கூடிய அஸ்வின் என்ற இளைஞர் தற்போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் ஆகியோர் சம்பவ இடத்தில் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த காணாமல் போன சிறுவன் குறித்தும் தற்போது தகவல்களை கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் அந்த சிறுவனை தற்போது தண்ணீர் ஏதேனும் அடித்துச் செல்லப்பட்டாரா என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் அங்குள்ள மீட்பு பணியினர் தற்போது தேடி வருகின்றனர். நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைக்கிறார். சுகுமார், விவரங்கள். நந்தா, தருமபுரியில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை மேகமூட்டத்துடன் காணப்படுது. திடீரென்று மதியம் நல்ல மழை பெய்ய தொடங்கியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பேட்பட்டி, பாலக்கோடு, தருமபுரி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை நீரானது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு தேங்கியுள்ளது. குறிப்பாக பாலக்கோடு, கடமடை பகுதியில் அதிக கனமழை பெய்து உள்ளது. அதே போல அரூர், பாப்பேட்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்பொழுது நல்ல கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் அதிக வெயிலின் காரணமாக பொதுமக்கள் உஷ்ணத்தின் தாக்கத்திலிருந்து தற்பொழுது இந்த பெய்து வரும் கோடை மழைக்கு ஒரு இதமான சூழல் நிலவி வருகிறது. நந்தா, நன்றி சுகுமார், விரிவான விவரங்களுக்கு. சென்னை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இணை பேராசிரியர்கள் 13 பேரை பணியிட மாற்றம் செய்த மத்திய அரசின் உத்தரவுக்கு மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணை பேராசிரியர்கள் பணியிட மாற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் இணை பேராசிரியர்கள் 13 பேரை பணியிட மாற்றம் செய்து மத்திய அரசின் உத்தரவுக்கு மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது.